வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை கூட நம்ம பேரிச்சம்பழத்திலிருந்து பெறலாம். ஒரு நாளைக்கு தொடர்ந்து 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்களை நமக்கு பேரிச்சம்பழம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ பேரிச்சம்பழத்தினுடைய மருத்துவமைகளை பார்த்துடலாம். எலும்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் மிக மிக பலமாக இருக்கிறதுக்கு நம்ம இப்ப இருந்தே பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னாலும், வயதானவர்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னாலும் அவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட எளிதில் நம்மளுடைய எலும்பெல்லாம் உடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி பண்ணும். மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மை, ஒரு ஸ்ட்ராங்கையும் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கும். எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு நினைக்கிறவங்க தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், மூட்டு அலர்ச்சி, எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை போன்ற எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். ஸோ எலும்பு உள்ளிருந்து அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக எலும்பை பெற்றுக்கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ரத்தம் அதிகரித்துக் கொள்வதற்கும், ரத்தம் குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த ரத்த அணுக்களுமே குறைவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கக்கூடிய பழமாக பேரிச்சம்பழம் இருக்கு. சிலருக்கு உடல்ல ரத்தத்தினுடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால அவங்களுக்கு ரத்த அணுக்களினுடைய அளவும் குறைவாக இருக்கும். அதுக்கான கவுண்ட் கரெக்டாக இருக்காது. அதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே அவங்க சோர்வாக இருப்பாங்க. மயக்கம் அவங்களுக்கு வரும். எந்த வேலையுமே அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். தலை சுற்றல் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இதுக்கு அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை சரி பண்ணிடலாம். உடல் ரத்தத்தினுடைய அளவை அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிட்டு பிளட்டை ரொம்ப ரொம்ப பியூரா வச்சுக்கொள்வதற்கு, அதில் கிருமிகள் எதுவும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது ரத்த அணுக்கள்லாம் கரெக்டான அளவில் இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் உங்களுக்கு மிக கரெக்டான அளவில் இருக்கிறதால ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டாக இருக்கிறதால உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது. மற்ற ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். கண் பார்வையை அதிகரித்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வருவதற்கும் பல வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு, குறிப்பாக படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் அவங்க சரியாக கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது சரியான ஊட்டச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், கண் மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடுபவர்களுடைய கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை எல்லாம் தடுக்கும். அப்போ உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுவதையும் பேரிச்சம்பழம் தடுத்து நிறுத்துகிறது. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுடைய இதயத்துக்கு மிக சரியான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புனாதான் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். இதே நமக்கு ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரத்த நாளங்கள்
சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தில் அனுப்புறதுல பிரச்சனை ஏற்படும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வலுவிழந்து போகுது, அப்புறம் இதய தசைகள் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கிறது, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மாரடைப்பு எல்லாம் நிறைய ஏற்படும். அடிக்கடி வந்து இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல், கொழுப்புகள் வந்து உங்களுடைய ரத்த நாளங்களில் படியாமல், இதயம் பிரச்சனை இருக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக வந்து வயசானவங்க நிறைய பேர் வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய எலும்புகள் வந்து பலம் இழந்து காணப்படும். அவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து தேவைப்படுவதால் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து 2 பேரிச்சம்பழம் கொடுத்தாலே போதும். 3 பேரிச்சம்பழம் தரக்கூடாது, 3க்கு மேலேயும் தரக்கூடாது. அதாவது 2 பேரிச்சம்பழங்கள் நீங்கள் கொடுத்துட்டா போதும். அவங்களுக்கு அது கால்சியம் சத்து கொடுத்து நீரிழிவு நோயாளிகளினுடைய எலும்பை அந்த பேரிச்சம்பழம் வந்து பலப்படுத்தும். உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இதே நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளட்டில் எந்த அளவுக்கு சுகர் அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம் மருத்துவனுடைய பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சளி, இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி, இருமல் உங்களுக்கு வந்து குணமாக ஆரம்பிக்கும். தினமும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும். அதாவது எதையுமே நீங்கள் வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவீங்க. எதையுமே வந்து சரியான ஒரு விதத்தில் அணுகி அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் முடிப்பீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை கொடுக்கும்போது ஸ்டடீஸில் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆவாங்க. எதையுமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைத்துக்கொள்ளும். எனவே பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பிபிஎல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூட ஆரம்பிக்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட நமக்கு குணமாகும். பேரிச்சம்பழம் வந்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து குடல் புற்றுநோயை வரக்கூடிய அபாயத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். அதுக்கு அவங்க தேனோட கலந்து ஊற வைத்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாலைக்கண் நோய் பிரச்சனைலாம் தீரும். உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். பார்வை கோளாறுகள் வந்து இதன் மூலமாக நீங்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ குறைவால் தான் கண் பார்வை மங்கலாகும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் தான் உதவிகரமாக இருக்கும். எனவே ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைவான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பர் சத்து, பொட்டாசியம் சத்து, நார் சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற சத்துக்கெல்லாம் பெறப்படும். இதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அதனால் நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றதுக்கு என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. பேரிச்சம்பழம் உங்களுடைய உடலுக்கு வந்து நிறைய மருத்துவமைகளை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே உங்களுக்கு கியூர் பண்ணும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பேரிச்சம்பழம். ஒருவேளை உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை வந்து மீண்டும் நீங்கள் பழையபடி கொண்டு வரணும், பலம் பெற வைக்கணும் அப்படின்னா கூட பாலில் வந்து பேரிச்சம்பழங்களை கலந்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பல முறைகளில் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.